இதோட ஒயின் ஷாப் பக்கத்தில் கூட்டமே போடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீ அங்க கொஞ்சம் வியாபாரத்தை ஏத்திருந்தீங்கன்னா அண்ணனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. பரவாயில்ல, டாஸ்மாக் வியாபாரத்தை சீமான் ஏத்துகிறார், நம்முடைய வருமானத்தை சீமான் ஏத்துகிறார் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? நான் அண்ணன் கிட்ட கூட கேட்டேன், கொஞ்சம் சைஸா போட்டு பார்ப்போம். ஏன்னா கூட்டத்தை எப்படின்னா 10 மணிக்கு முடிப்பீங்களா 9:30க்கு முடிப்பீங்களா? இல்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் எப்பா எழுந்து போறான் பார் சீக்கிரம் முடிங்க 9 ஆயிடுச்சு அப்படின்னு பல திராவிட கூட்டங்களில் பேசுவது நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? அண்ணன் சொன்னார், இல்லை நான் 10 மணிக்கு தானே முடிப்பேன். ஏன்னா 10க்கானே? ஆமாண்ணே 10க்கு தானே முடிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்படி நீங்க அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலன்னா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும்? என்ன நியாயம் இது? அதால் இன்றைக்கு இந்த பஞ்சமி நில விஷயங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த 12 லட்சம் ஏக்கர் கலெக்டர் கொடுத்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சீமான் இந்த போராட்டத்தை எடுத்த உடனே சிலர் பேச, ஆமா சீமான் பெரிய இவரு, இந்த போராட்டத்தை எடுத்த உடனே மறுநாள் இந்த நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துரும், அப்படி கொடுத்துற போகுது அப்படின்னு சொல்றான். கொடுக்க வேண்டாம். இந்த போராட்டத்தின் வெற்றி எதுல தெரியுமா இருக்கு? திரும்ப எங்க நிலத்தை நாங்க எடுக்க கூட மாட்டாண்டா. எங்களுக்காக, தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்காக, தமிழகத்திலே இருக்கிற ஊர்த்தரு தமிழர்கள், யாரும் தப்பா அடிச்சுவா சொல்லி பழக்கமாச்சு ஊர்த்தரு தமிழர்கள், என்னுடைய சக தமிழர்கள் எனக்காக வந்து தோல் கொடுக்கிறான்ல, போதுண்டா, நிலமாவது மயிராகுது. நாங்க பிரிச்சு கொண்டாத பிரிக்கின்ற காலம் வரும். அப்போ கன்சிராம் சொன்னாரு, சாதிகளாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம் சொன்னாரு. அப்போ தமிழர் நிலத்தை, தமிழகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் தமிழர்கள் பிரிச்சு கொள்வோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உரிய பங்கும் உண்டு. நீ 1% அதுக்கு கீழையா அண்ணன் கிட்ட சொல்லி, என்ன பாவம் ஒரு 1% கொடுப்போம்ல. என்னவோ தெரியாமையோ நம்ம தமிழ்நாட்டை என்னவோ பண்ணிக்கின்னு வச்சாங்கல்ல, ஒரு 1% இடஒதுக்கீடு கொடுப்போம்னா, கன்சிராம் 100% கொடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி உனக்கும் நாங்கள் இடஒதுக்கீடை வாங்கி தருவதற்கு அன்போடு காத்திருக்கிறோம் நண்பா, அன்போடு காத்திருக்கிறோம். ஆனா இது சரி, பஞ்சமி நிலமாவது எங்க பிரச்சனை? சரி, இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற தமிழர்களை என்ன இதோட விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகள் வருகிற போது எங்கள் அண்ணன்மார்களை கூப்பிட வேண்டும். ஏன்னா எங்க அண்ணன்மாரெல்லாம் கொஞ்சம் மோசமானவங்க போல இருக்குது அப்படின்னு நான் கூட தான் நினைச்சிருந்தேன். அப்புறம் முதல்ல நம்ம மருத்துவர் அவர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து பேசும்போதுதான் என்ன ஒருத்தர், இந்த செல்வகுமார் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, இந்த வேங்க வயல் பிரச்சனை இல்லை, நான் ஏதோ சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு வேகப்பட்ட பிரச்சனையா இருந்தது. அப்புறம் அந்த கூட்டத்தில் உட்காந்து பார்க்குறேன், என்ன அண்ணன் பேசுறாரு, நம்ம தான் தப்பா நினைச்சிருந்தோமோ? அது மாதிரிதான் இன்னைக்கு பல சமூக தலைவர்களை நாங்கள் வேற்றுமையா தான் நினைச்சிருந்தோம். இதை நினைக்க வச்சான். அப்படி இல்லப்பா, எல்லாரும் ஒண்ணுதாமான்னு அண்ணன் சீமான், அன்புமணி போன்றவர்கள் இன்றைக்கு நிறுத்திருக்காங்கல்ல. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு, அது என்ன சொல்றாங்க, ஏங்க எங்க கிட்ட இல்லைங்க அந்த அதிகாரம். ஏன் இல்லைங்க அது செல்லாதுங்க. செல்லுதோ செல்லதுயா, குடியா நாங்க பாத்துக்கிறோம், கீஞ்சிருந்தா ஒட்ட வச்சு கூட நாங்க செல்ல வச்சுக்கிறோம் அப்படின்னா, இல்ல நாம் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும்? உண்மையிலே அது நம்முடைய அப்பா